என் பையன் ஒரு நிமிஷத்துல என்ன விட்டுட்டு இப்படி போயிட்டானே. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணுனே தெரியலையே. நான் வாங்கிட்டு வந்த வரா அப்படியா? கரூர் மாவட்டம் மாயனூர் தண்ணீர் பாலம் அருகே தாயின் அஜாக்கிரதையால் தென்கரை பாசன வாய்க்காலில் இறங்கிய குழந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்தது. வாய்க்கால் கரையோரம் வசிக்கும் கணபதி சித்ரா தம்பதியின் 1.5 வயது ஆண் குழந்தை கிஷாந்துக்கு இன்று காலை அவரது தாய் உணவளித்துவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து குழந்தை காணாததை அறிந்து தேடிய நிலையில் வாய்க்காலில் இறங்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அதிகாரிகளுக்கு தகவலளித்து தண்ணீர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்திவிட்டு தேடியதில் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தம்பதிக்கு பிறந்து ஒரு குழந்தை நாய்கடித்து உயிரிழந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஆசிரமத்தில் 6 மாத கைக்குழந்தையாக கிஷாந்தை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளனர். சாப்பாடு ஊட்டிக்கிட்டேன் சார். வாந்தி தொடச்சு விட்டுட்டு வீட்டுக்கு போன மாதிரி இருந்துட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்கெல்லாம் காணோம். ஒரு நிமிஷத்துல இங்கிட்டு போனதே யாருமே பாக்கலைங்க சார். இது போற மாதிரி நான் வீட்டுக்குள்ள இருப்பேன், வீட்டுக்குள்ள எல்லாம் தொலைகிட்டு வரேன். கடைசியில அவன் வாய்க்காலுக்கு போனதேன்னு யாருமே பாக்கலையே. அவன் வீட்டுக்கு போயிருப்பேன், வீடெல்லாம் சுத்தி சுத்தி நாங்க பார்த்தோமே. அது எப்படி போனானே தெரியலையே. எங்களை விட்டுட்டு போயிட்டியானே. அப்பதான சாப்பாடு ஊட்டுனேன். சாப்பாடு விட்டு வாய கூட தொடங்கலையே. வாந்தி எடுத்துட்டானு நான் அங்கிட்ட போய் போட்டு திரும்பறதுக்குள்ள இங்கிட்டு போயிட்டானா. இங்கிட்ட வீட்டுக்குள்ள போயிருப்பேன்ட்டுதான் நம்ம உள்ளெல்லாம் தொலைவி பார்த்தேன். ஒரே பையன் தாங்க சார். 2 பையன் இருந்து ஒரு பையன் செத்து போயிட்டா. இவன் எடுத்து வளர்க்கிற குழந்தைங்க சார். எடுத்து வளர்த்தவனே என்னை விட்டுட்டு போயிட்டானு. இவன் என்னோட எடுத்து வளர்க்கிற குழந்தை என் குழந்தை. 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசுல எப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியா? என் பையன் ஒரு நிமிஷத்துல என்ன விட்டுட்டு இப்படி போயிட்டானே. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணுனே தெரியலையே. நான் வாங்கிட்டு வந்த வரா அப்படியா? ஐயோ, எனக்கு இப்படி நிலைமைக்கு ஆளாக்கிறியே தம்பி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே.